ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக். இது ஸ்ரீ முருகன் சாரீஸ் ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து சாஃப்ட்டுங்க. சாஃப்டில் என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜூட், அந்த டசரில் வந்து ஜூட் அந்த ஸ்லப்பு மாதிரி போட்டதுக்குங்க. இந்த சாஃப்டாக இருக்கும். ஒவ்வொரு சாரியை காட்டுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து மல்டி கலர் ஃப்ளவர், நீட்டாக இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலி பல்லு சைடுங்குது. இது வந்து பாடி. இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லப்பு விவிங். அந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டும்போது வந்து அந்த ஒட்டுனாப்படி இருக்கக்கூடாது. அந்த ரப்பர் சில்க் ஞாபகம் இருக்கும் சில பேர் பழைய சாரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஸ்லப்பாக இருக்கிறதுனால அந்த கட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரூவிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஃபீல் இந்த புடவையில் இருக்கும். உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. நான் காட்ட போகிற சாரியெல்லாம் 2000 பிள்ளைங்க. ஒவ்வொரு சாரி ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கிறதுனால வந்து ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. அது உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். சாரி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள், அந்த அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஆப்டாக இருக்கும். இதுக்கு பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ஜெரி பைப்லைன் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரில் வந்து இந்த நம்மளை கட்டும்போது நம்மளை நல்லா எலிவேட் பண்ணி காட்டும். அந்தளவு நீட்டாக இருக்கும். அதாவது வந்து அந்த மறுபடியும் சொல்கிறாங்க, அந்த ஜூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லப்புங்க. அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒட்டிக்காமல் வந்து அந்த ஒன்றுக்கு ஒன்று மெட்டீரியல் வந்து அந்த மூமெண்ட் எதிர்பார்க்குறாங்க. அந்த ஸ்டஃப்புக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்கும். மேபி இந்த சாரீ வந்து 1600 1650 ரேஞ்ச் தான் இருக்கும். இந்த சாரீ இருக்கும், இந்த செலெக்ஷன் இருக்கும். இது போக இதில் வேறு கலெக்ஷன் இருக்கும். நீங்கள் இது வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வந்து இதே சாரீ கேட்கும்போது வந்து நான் வந்து ஒரே டிசைன் வச்சு நான் வியாபாரம் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி டைப் ஸ்டைல் இருக்குது. அது உங்களுக்கு இது இருந்தாலும் ஓகே. இது போக வேறு இது இருக்குது, அதை டெக்ஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கான்செப்ட் வந்து சாஃப்ட்டுங்க. ஆக்சுவலி என்னடா சேலை கசகசன்னு இருக்குன்னு அப்படின்னு நினைக்குவாங்க. மஸ்டர்டில் காஃபி ப்ரௌனில் வந்து மஸ்டர்ட் கொடுத்துருக்காங்க. என்னடா சாரீ கசகசன்னு இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இது பார்க்குறதுக்கு வந்து ஆக்சுவலி ஹைட்டாக இருக்கிற இந்த சாரீ ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஸாக்காக ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாடர்ன் பத்திக் டிசைன்ஸ் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாரீ பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். பல்லு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பல்லு. அந்த பந்தஜ் டிசைன், பத்திக் டிசைன். பந்தஜுங்கிறது அந்த பத்திக்கு டபுள் கலர் பிக் பண்ணுறத பந்தஜும்பாங்க. அந்த டிசைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டசில்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளீட்ஸ் வச்சு பாட்டுறோம் பாருங்கள், எப்படி மடங்குது பாருங்கள். சாஃப்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி மடக்கும் காமிச்சிட்டேன். டிசைன் வந்து காட்டுறோம். ரொம்ப நீட்டாக எலிகண்ட்டாக கூலாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும், அந்த சில பேர் ட்ராவலிங் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸ்டார்ச் போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. அது ரொம்ப முக்கிய விஷயம். மேபி இந்த சாரீ 1900 ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். எக்ஸாக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும், அது ஞாபகப்படுத்துகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது மேடம். ஹோம் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷாக இருக்கும். அந்த மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளை நல்ல நீட்டாக எடுத்து காட்டும். அந்த லஸ்டர் பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். சில பேர் ஷைனிங் கட்டுவாங்க. அந்த லஸ்டர் இல்லாமல் அந்த மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லப் வீவிங் இந்த கட்டும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூலாக எதிர்பார்ப்பாங்க. அந்த படிமானமாக இருக்கணும். ஆனால் ரொம்ப அந்த ரப்பர் சில்க் மாதிரி ஃபஸ்ட்டு ஞாபகம் இல்லாமல் அந்த காற்றோட்டம் இல்லாமல் இது நல்லா கிரிப்பாக இருக்கும். அது உங்களுக்கு ஞாபகப்படுது. இருக்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்லப் வீவிங்கில் லைட் ப்ரௌன் வந்து மல்டி கலர். ஆக்சுவலி இந்த சாரீ வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கிறேங்க. இந்த ரெகுலராக போயிட்டுருக்கு. என்ன ரீசன் தெரியுங்கன்னா, அந்த மல்டி கலர் இருக்கிறதுனால அந்த ஃபேன்சி எடுத்து காட்டுதுங்க. இதுக்கு மெயின் என்ஹான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர், அந்த சின்ன பார்டர்னு பார்த்தா லபக்குன்னு எடுத்துடுறாங்க. என்னன்னே தெரியல. பல்லு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பல்லு நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது உங்களுக்கு. அந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேடடாக அந்த பாடி கலருக்கு அந்த கரஸ்பாண்டிங்காக வந்து ஒரு மாதிரி க்ரீன் ப்ரௌன் பேஸில் இந்த என்ன பார்டர் கீழே கொடுத்துருக்காங்களோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த பார்டர் பேஸும்
இந்த ப்ளவுஸ் பீஸும் வந்து கலர் வந்து மெர்ஜ் ஆகி வந்து அந்த பாடி கலரை வந்து நீட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கலரே தான் ப்ளவுஸ் பீஸ். இந்த கலரும் அந்த ப்ளவுஸு வந்து உங்களுக்கு மெர்ஜ் ஆகி இந்த டிசைன் அழகாக எடுத்து காட்டும். ரொம்ப நீட்டாக இருக்குங்க, கூலாகவும் இருக்குங்க. ஹோம் வாஷ் பண்ணிக்கலாம். மேபி இந்த சாரீ வித்தின் 2000 தான் இருக்கும். ஹோம் வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஜூட் தாங்க, ஜாமெட்ரிக்கல் டிசைன். அது மாதிரி டார்க் கிரேல வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பார்டருங்க, கீழே வந்து கத்தான் பார்டர், சிம்பிள் டிசைன். அதாவது இந்த ஃபஸ்ட் ஒரு சாரீ சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி சின்ன அந்த கிரே வந்து பேஸ் உள்ள வந்து அந்த பர்பிள் டிசைன் மட்டும் அழகாக எடுத்து கொடுக்கும். ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது, பிளைனுங்க. அவ்வளோதான், நீட்டாக இருக்கு உங்களுக்கு. பாருங்க, வேர் பண்ணி காட்டுறேன், ரொம்ப நீட்டு. ஆக்சுவலி இந்த சாரீ, இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்துருக்குறாங்க, போரிங்காக கூட இருக்கலாம். பட் இதுக்கு ஆப்போனண்ட்டாக எந்த சாரீ வரல. ஸோ என்ன டிசைன் வருதோ அது உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கிறேன், இதுதான் விஷயம். பட் இது நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. பட்ஜெட் ரேஞ்ச் 1000. இதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. 1400 to 2000 வரைக்கும் அந்த மெட்டீரியலோட ஸ்பெக்குக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸுங்க. மெயின் பார்த்திங்கன்னா அந்த மேட் ஃபினிஷிங்க ரொம்ப நீட்டாக இருக்கும், கூலாக இருக்கும். அந்த மேலே போடும்போது பார்த்திங்கன்னா அழகாக படிமானம் இருக்கும். இந்த ட்ரேப்பிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ரொம்ப நிறையவே எதிர்பார்க்குறாங்க, இந்த ட்ரேப்பிங் குயிக்காக காட்டணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஃபேப்ரிக் இதில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துங்க, அதே ஜூட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெரூன். நீட்டாக இருக்குங்க, ரொம்ப மெரூனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐவரி பிரிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரவுண்டு போட்டு அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தூரமாக கொடுத்து க்ரௌடடாக கொடுத்துருக்காங்க. புடவை வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து மெயினாக வந்து பார்டர் பார்த்திங்கன்னா அதை ரொம்ப கரெக்டாக வந்து ஆட் பண்ணி கொடுத்ததுங்க. அந்த ஸ்லப்பு வீவிங் அழகாக இருக்குங்க. இந்த பல்லு பார்த்திங்கன்னா நம்ம அஜரக் பிரிண்ட் கரெக்டாக கான்ட்ராஸ்ட் எடுத்து கொடுத்துருக்கோம். அஜரக் பிரிண்ட்டை வந்து அந்த பார்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டசில்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ப்ளூ மிக்ஸ் மாதிரி ஸ்மஜ்ஜாக கொடுத்து நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு. ஆக்சுவலி வந்து இது பார்த்தா ரியல் ஜூட் சில்க் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலி மேபி இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா மேபி வித்தின் 2000 வருங்க. ரியல் ஜூட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அந்த ப்ரைஸ் அது அப்படி. பட் அந்த ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் நிறைய வாஷ் பண்ணிக்கலாம், ஸ்டார்ச் போட்டுக்கலாம், ஈஸி மெயின்டெனன்ஸ். இது அந்த ப்ரைஸுக்கும் அந்த லுக்குக்கும் கரெக்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறோம். இதே மாதிரி வேறு வெரைட்டிஸ் வேணாலும் சொல்லுங்கள், அனுப்பி. நெக்ஸ்ட் சாரி வந்து பார்க்கலாங்க. ஆக்சுவலி வந்து இது லைட் பர்பிளில் வந்து கிரே பார்டருங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்னா டார்க் பை டார்க், ஒன்றா டார்க் பை லைட், லைட் பை டார்க். இந்த டார்க் பை டார்க் கொடுத்துங்க. அந்த பத்திக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கலர், பத்தி கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். பார்டர் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு. ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கிராஜுவல் பிரிண்ட்ஸ் மாதிரி அழகாக நீட்டாக இருக்குங்க. ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். பல்லுவும் காமிச்சிட்றேன். பல்லுவும் பாருங்கள், ரொம்ப நீட்டாக தெளிவாக இருக்குது. அதாவது டார்க் பை டார்க் கொடுத்துங்க. அந்த டிசைன் வந்து அந்த கலரில் மெர்ஜ் ஆகாமல் அந்த ஒன்றுக்கு ஒன்று பார்த்து கொடுத்துருக்க டிசைனருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு சல்யூட் போடணுங்க. இது நம்ம பார்த்துட்டு உடனே நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றோம். ஆனால் அந்த டிசைன் செட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. நான் நேரில் பார்த்துருக்கேன், ஸ்டுடியோவில் வந்து போயிருக்கேன், அந்த டிசைனருக்கு நான் பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு டிசைனுக்கு அவ்வளோ மெனக்கெடுவாங்க. சரி பாருங்கள், ரொம்ப அழகாக சூப்பர் கூலாக இருக்குங்க. எனக்கே கூலாக இருக்கு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1989. ரொம்ப அழகாக இருக்குது. ஜூட் சில்க்குங்க. ஹலோ வியூவர்ஸ், நான் காமிச்ச புடவையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அந்த பிடிச்சிருந்த சாரீன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறேங்க. இல்லைன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் இந்த கான்செப்ட்லேயே வேணும்னாலும் அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.